இன்றைய செய்தித்தாளில் குழு தலைவி கடன் தொல்லையால் 2 குழந்தைகளையும் கொன்று அவரும் பிணமானார், தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவத்தை படிக்கும்போது மனநிலை மிகவும் மோசமாய் போய்கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கத்தில் 10% பேர் குழுவில் நன்மைகள் இருந்தாலும் பாக்கி 90% பேர் இஎம்ஐ கட்ட முடியாமல், குழு கட்ட முடியாமல் ஓடி ஓடி திணறுகிறார்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் என் மக்கள். மக்களின் சுமை எப்போதுதான் குறையும்? அதை அரசாங்கம்தான் நினைவு கூர்ந்து அரசாங்கம் ஒவ்வொரு வீடுகளிலும் யார் யார் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள், சம்பாதிப்பு குறைவாக இருந்தால் அவருக்கு நல்ல நல்ல கருத்துக்களையும் உதவிகளையும் நாடி வந்து செய்ய வேண்டும். ஆகவே இல்லை என்றால் கடன் பொறுப்புகளை ஏற்று நடக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் இதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.